அம்பத்தூரில் பெஸ்ட்டு நான்வெஜ் ஹோட்டலாக எஸ்எஸ் ஹைதராபாத்தை சொல்கிறாங்க. அது உண்மையா இல்லை ஜஸ்ட் ஹைப்பா? அதை செக் பண்ணத்தான் நான் இன்றைக்கி அவங்களுடைய 3 டிஷ் வாங்கியிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா சிக்கன் தந்தூரி, பாப்கார்ன் சிக்கன், அப்புறம் அவங்களுடைய ஐகானிக் சிக்கன் பிரியாணி. அதுவும் கேஎஃப்சி ஸ்டைல் ஃப்ரைடு சிக்கன், அதுக்கப்புறம் பாப்கார்ன் சிக்கனில் வச்சு கலக்கிறாங்க. நண்பர்களே, இந்த இடம் பார்த்தீங்கன்னா அம்பத்தூட்டு புழல் போகிற ஒரு ரோடுங்க. இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் ஹைதராபாத் வந்து அவங்களுடைய அம்பத்தூர் ஓடி அவுட்லெட் வச்சுருக்கிறாங்க. ஓட்டினா ஓல்டு டெர்மினஸுங்க. இன்றைக்கி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வேரியஸ் டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணிட்டு வந்திருக்கிறோம். லன்ச் டைமில் கொஞ்சம் கூட்டம் வந்துருன்ட்டு நாங்கள் ஒரு 12 மணிக்கெலாம் வந்துவிட்டோம். அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வந்து பிரியாணி இறங்கிச்சிங்க. எங்களுக்கான பார்சல் நாங்கள் வாங்கிட்டோங்க. 260 ரூபாய்க்கு அருமையான சிக்கன் பிரியாணி கொடுக்குறாங்க. அதுவே ஸ்விக்கியில் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் 349 ரூபா போடுறாங்க. அது தவிர இவங்க வந்து பாப்கார்ன் சிக்கன், சிக்கன் ஃப்ரை அதெல்லாம் கூட கொடுக்குறாங்க. எல்லாமே கேஎஃப்சி ஸ்டைலில் கொடுக்குறாங்க. இப்போ டைனிங்கும் அங்கே இருக்குது, நீங்கள் அங்கேயே உட்காந்து சாப்பிட்லாம். இவங்களுடைய ஃப்ரைடு சிக்கனும் ஒரு நாளைக்கு வாங்கி நான் சாப்பிட்டு பார்க்குறேங்க. பார்சல்லாம் வாங்கிக்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்து பிரித்தோங்க. வீடே கமகமக்கிற அளவுக்கு தாங்க அவங்களுடைய பிரியாணி சுவை. பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஸ்மெல்லி பிரியாணிங்க சூப்பராக இருந்ததுங்க. ஒரு முட்டை வச்சுருக்கிறாங்க, அங்கங்கே வந்து சிக்கன் பீசஸ் வச்சுருக்கிறாங்க. குறைஞ்சபட்சம் 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு குவான்டிட்டி கொடுக்குறாங்க. 260 ரூபாய்க்கு 2 பேர் தாராளமாக சாப்பிடக்கூடிய ஒரு குவான்டிட்டிங்க இது. பிரியாணி அரிசியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல லாங் கிரெயின்ஸ் தாங்க போட்டிருக்கிறாங்க. நல்ல ஒரு 4-5 சிக்கன் இப்போ கண்ணுக்கு தென்படுது. அதுவும் லெக் பீஸுமே இருக்குங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு குவார்ட்டர் தந்தூரி வாங்கினங்க. நல்ல ஒரு ஃப்ரெஷ் அண்ட் ஜூஸியாக இருக்குங்க இந்த தந்தூரி. பார்க்க 3 பீஸ் கட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. பார்க்க ஆசையாக இருக்குங்க. அந்தளவுக்கு ஜூஸியான ஒரு தந்தூரியாக இருக்குது. எப்படி இருக்குன்ட்டு அதை நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா பாப்கார்ன் சிக்கன். வர வழியிலே பாதி சாப்பிட்டேங்க. பார்த்திங்கன்னா மொறுன்ட்டு கேஎஃப்சி ஸ்டைலில் பாப்கார்ன் சிக்கன் கொடுத்துருக்குறாங்க. சூப்பராக இருக்குங்க. கேஎஃப்சி விலையோட கம்மி விலை, ஆனால் ஏறக்குறைய அந்த ஒரு டேஸ்ட்டே கேட்ச் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஸ்டைலையும் பார்த்திங்கன்னா கேஎஃப்சி ஸ்டைலே கொடுத்துருக்குறாங்க. பேர் இதுக்கு ஹெச்எஃப்சின்னு வச்சுருக்கிறாங்க. கென்டுக்கி ஃப்ரைட் சிக்கன் மாதிரி இவங்க வந்து எஸ்எஸ் ஹைதராபாத் ஃப்ரைட் சிக்கன்ட்டு இதுக்கு பேர் வச்சுருக்கிறாங்க. அதே ஸ்டைலில் பண்ணியிருக்காங்கன்னா பார்த்துங்க நீங்களே. அதே சைஸில் மொறு சூப்பராக இருக்குங்க சிக்கன். ஆனால் கேஎஃப்சியோடைய அந்த ஃப்ளேவர் இருக்கானா, நான் வந்து போய் பேச மாட்டேங்க, உண்மையாக தான் சொல்கிறேன். அந்த ஃப்ளேவர்லாம் இல்லைங்க. ஆனால் சூப்பராக இருந்தது சாப்பிட்றதுக்கு. இந்த ஒரு தந்தூரி இருக்குது, வெரி ஜூஸிங்க. வாங்க ஒன்று ஒன்றா சாப்பிட ஆரம்பிக்கலாம். உள்ளே போட்டிருக்கிற பீஸெல்லாம் நல்லா ஊறி இருக்குங்க. அதுவும் ஒரு முழுசாக லெக் பீஸ் போட்டிருக்கிறாங்க. சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கே. ஒரு முட்டையும் கொடுத்துருக்குறாங்க. அந்த பெரிய லெக் பீஸ் தவிர இன்னுமே 4-5 சிக்கன் பீசஸ் உள்ளே இருக்குங்க. நீங்கள் ஒரு பெரிய பிரியாணி லவராக நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தால் இதை ஒரு ஆள் சாப்பிட முடியுங்க. இல்லாட்டி இதை முழுசாக சாப்பிட்றதுக்கு 2 பேர் தேவைப்படும். மணியாக சூப்பராக இருக்குங்க. இந்த ஒரு அரிசி பிரியாணி அரிசி சூப்பராக இருக்குங்க. தந்தூரி சிக்கன் தி பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நீங்களே பாருங்கள். நிறைய கடைகளில் பார்த்திங்கன்னா ரொம்ப டீப்பாக வந்து கருப்பாக அதனுடைய எட்ஜஸ்லாம் இருக்கும். ஆனால் இவங்க நல்லாவே கொடுத்துருக்குறாங்க. லெக் பீஸும் பார்த்திங்கன்னா சூப்பர் சாஃப்டாக அட்டகாசமாக இருந்ததுங்க. ரொம்ப ஜூஸியாக இருந்ததுங்க. நவ் இட்ஸ் டைம் ஃபார் ஃபைனல் வேர்டு. கண்டிப்பாக நான் 5க்கு 4 மார்க் கொடுப்பேங்க. பிரியாணிக்கும் தந்தூரிக்கும் அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டில் இருந்ததுங்க. அந்த பாப்கார்ன் சிக்கன் வந்து என்ன தான் கேஎஃப்சிமாக இருந்தாலும் கேஎஃப்சி டேஸ்ட்லாம் இல்லைங்க. இவங்க வந்து பிரியாணி எல்லாமே சென்ட்ரல் கிச்சன் தான் செஞ்சு கொண்டு வராங்க. பிரியாணி லவர்ஸ் கொடுக்குற ஹைப் கரெக்டானா சரிதாங்க.